Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 10th NCERT CBSE சாப்டர் நம்பர் 4 quadratic equation 4 first problemல 5th subdivision last subdivision of this problem. Okay, so solution வாங்க கடகடன் முடிச்சிட்டு அடுத்த ப்ராப்ளம் போவோம். அதுல 100x square minus 20x plus 1 equal to 0. ஸோ இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா ax square bx plus c equal to 0 இருக்கணும். இருக்குதா? ax square இருக்கு, bx இருக்கு, c இருக்கு, equal to 0. ஸோ சாட்டிஸ்ஃபைட். இப்போ எனக்கு ப்ராடக்ட் என்ன வரணும் கடகடன்னு சொல்லுங்க பார்ப்போம். a into c கரெக்ட் தானே? ப்ராடக்ட் வந்து a into c வரணும். சம் என்ன வரணும்? b டேர்ம் வரணும். ஸோ a into c என்னது இங்க 100 into 1 100. b என்னது இங்க -20. அப்போ s is equal to -20 வரணும். ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்ட் பண்ணால் 100 வரணும், ஆட் பண்ணால் -20 வரணும். ஸோ அப்போ 10 into 10 போடுங்க. 10 into 10 என்னது 100. 10 10 கூட்டினா -20. ஸோ சைன் பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் மைனஸ் வந்துடும். ஏன் அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கு? பிளஸ்ல இருக்கு. சம் எப்படி இருக்கு? நெகட்டிவ். ஸோ சம் நெகட்டிவா வந்து ப்ராடக்ட் பாசிட்டிவா இருந்தா ரெண்டு நம்பருமே என்னது நெகட்டிவ் அப்படிங்கிறது நான் போன ப்ராப்ளம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதான் ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா என்னங்கிறது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு நம்பர் என்னது -10 -10. ஸோ அப்போ ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? 100x ஸ்கொயர் -10x -10x plus 1 equal to 0. ஸோ இப்போ இதுல என்ன காமனா இருக்கு? 10x. வெளியே தூக்கிட்டோம்னா பாக்கி எனக்கு 10x minus 1. இங்க என்ன இருக்கு? சைன் மாறி இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. எனக்கு இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ -1 வெளியே எடுங்க. ஏன்னா இதுல வேற எதுவுமே காமனா இல்லை. சரியா? எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? -10xங்கிறது 10x மாறிடும், +1ங்கிறது -1 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ரெண்டு டேர்மா மாறிடுச்சு. அப்போ ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய 10x -1 வெளியே காமன் எடுத்தோம்னா பாக்கி என்ன இருக்கும்? அகெயின் 10x -1 equal to 0 வந்துடும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் டு 0 பண்ணோம் அப்படின்னா தனித்தனியா 10x -1 equal to 0 and 10x -1 equal to 0. அப்போ x is equal to என்ன வந்துடும்? 1/10. x is equal to 1/10. Again we are arriving at equal roots. போன ப்ராப்ளம் ஈக்குவல் ரூட்ஸா தான் இருந்துச்சு. அப்ப therefore the roots of the given quadratic equation are 1/10 and 1/10. so இதுதான் அதோட ரூட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பிளிட்டிங்ல எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா பாலினாமியல்ஸ் சாப்டர் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம அங்கேருந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் Learn Max Easier for further videos. Thank you.